சொல்லு சொல்கிறேன். நீ சொல்லு, நீ சொல்லு.
வாழ்த்துக்கள் தெரிவிக்க வருகை புரிந்துள்ள உங்கள் அத்தனை பெயர்களையும் எங்களது குடும்பத்தின் சார்பாக வருக வருக என்று வரவேற்பது நான் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். குறிப்பாக திருமிகு டாக்டர் ஏ விக்ரமராஜா அவர்களை நாங்கள் அழைக்காமலும் கூட அவர்கள் சென்னையிலிருந்து எங்கள் தந்தையாரின் மீதுள்ள அன்பினாலும் பாசத்தினாலும் வருகை புரிந்தமைக்கு எங்கள் குடும்பத்தின் சார்பிலும் எங்கள் தந்தையார் சார்பிலும் வருக வருக என்று வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அவரை அழைக்கக்கூடாது என்று நாங்கள் எண்ணவில்லை. அவர் இன்று 30 லட்சம் மனிதர்களின் இதயங்களில் குடியிருந்து அவர்கள் நாளையே தன் வாழ்க்கையின் லட்சியமாக கொண்டு உழைத்து வரும் வேளையில் எங்களது இந்த சிறிய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவரது வேலை பணிகளுக்கிடையே நாமும் சிரமம் தர வேண்டாமே என்று எண்ணியிருந்தோம். அதையெல்லாம் தாண்டி தனது அனைத்து பணிகளையும் ஒதுக்கி வைத்துவிட்டு வருகை தந்திருப்பது எங்களுக்கு அதிர வைத்துள்ளது. மேலும் இந்த நிகழ்ச்சியை சிறப்புற நடத்த நல்ல ஆலோசனைகளை வழங்கியுள்ள இந்த மாவட்டத்தினுடைய வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் மாவட்ட தலைவர் திரு ஜி இளையராஜா, செயலாளர் ஆர் கணேசன், பொருளாளர் ஏஎம் பகா, மாநகர செயலாளர் பாக்கியநாதன் மற்றும் அலைபேசி மூலம் அழைத்தவுடன் வருகை புரிந்துள்ள அனைத்து வணிக சொந்தங்களையும் டிஆர்சி அணியின் பாசமிகு ஜான்சன் உள்ளிட்ட அனைத்து நல்லுள்ளங்களையும் மேலும் வருகை புரிந்துள்ள பெரியோர்களையும் நண்பர்களையும் தாய்மார்களையும் குழந்தைகளையும் உங்கள் அனைவரையும் டிஆர்சி குடும்பம் சொந்தங்கள் அனைவரும் சார்பாக வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த விழா முழுக்க டிஆர்சி அவர்களின் வாரிசுகளாகிய என் உடன் பிறந்தவர்களும் உறவினர்களும் முன்னின்று நடத்துகிற விழா. எங்களுக்கு இது புதிய அனுபவம். ஏதேனும் சிறு குறைகள் இருந்தாலும் அனைவரும் பொறுத்தருள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு மீண்டும் உங்கள் அனைவரையும் வரவேற்று வணங்கி அமர்கிறேன். நன்றி. சூலூர் வியாபார சங்கத்துடைய தலைவர், நெஞ்சு நிறைந்த தலைவர் அன்பு சகோதரர் சந்தோஷனுடைய இனிய பிறந்தநாள் விழாவுக்காக மாநிலத்திலிருந்து வந்துள்ள மாநில தலைவர் விக்ரமராஜ் அவர்களே, மாநில நிர்வாகிகளே மற்றும் பல்வேறு சங்கங்களில் வந்துள்ள நிர்வாகிகளே, நண்பர்களே, சூலூர் வியாபாரி சங்கத்தை சேர்ந்த நண்பர்களே, தாய்மார்களே, சூலூர் பெரியவர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நிறைய பேர் பேசணும்னா ஒரு ரெண்டு செய்தி சொல்லிடுறேன். சந்தோஷத்தை போய் சொல்லணும்னா அவர் உழைப்பால் உயர்ந்தவர், கடுமையான உழைப்பில் உயர்ந்தவர். ஏற்கனவே பலரும் சொல்லியிருக்கிறேன். அது எப்படி இருந்தார் எனக்கு தெரிஞ்ச ஒரு 20 நாள் இருக்கிறேன். வைக்க ஒரு செய்தி சொல்லிக்கிறேன் நினைவுபடுத்துகிறேன். ஒரு மளிகடை வச்சிருந்தாரு, சாதாரண மளிகடை வச்சிருந்தாரு. அப்போ நான் உப்பு வியாபாரம் பண்ணிட்டு இருப்பேன், உப்பு மூட்டை. அப்போ 120 மூட்டை உப்பு 6 ரூபா மளிகடை வச்சுருக்கேன். 120 மூட்டை உப்பு 6 ரூபா நிறுத்த கூட முடியாது. அந்த மூட்டை 6 ரூபாய்க்கு கொடுத்து சீட் வாங்கிட்டு போய் நான் ஒரு போகணும். அந்த சட்டையை கட்டி வச்சுட்டு அப்படியே கொண்டிட்டு வந்துடுவார். 8 நாள் கோழி அந்த 8 நாள் கூட கூட முடிக்கிட்டு வந்துடுவார். அவ்வளோ கடுமையாக வச்சிருக்காரு. அதனாலதான் அதுக்கு முதல்ல அவரு எந்த உப்பு மூட்டை சமைந்து வந்தாரோ அந்த உப்பளத்தை சொந்தக்காரு, எம்எஸ்எனுக்கு உப்பளம் சொந்தக்காரு சுப்பையனாடா அவர் போனா கட்டார். அதை நானே சின்ன பையன், அவரோட சின்ன பையன் இருந்தாலும் கூட இப்ப பார்த்தா என்னோட சின்னவர் இருக்காரு. அப்ப எனக்கு 74, 77, 78 நினைக்கிறேன். எனக்கு சொல்றாரு, இந்த மாதிரி இந்த தம்பிக்கு கொண்டு கொடுக்கலாமா அப்படின்னா நான் சொல்றேன், நானே சின்ன பையன் அந்த பையனை கொடுங்க, நல்லா முன்னேறுவாரு, நல்ல உழைப்பாளர் சொன்னேன். அப்படி கல்யாணம் வரைக்கும் நான் அவருக்கு என்கிட்ட கேட்டார் அவங்க மாமனார். நான் சொன்னேன், அங்கே விழுந்து எப்போ அவர்கள் அந்த வசந்தா அவர்களை துணையாக கேட்டாரோ அவருடைய வாழ்க்கையிலே வசந்த வீச ஆரம்பித்தது உண்மை. அதுபோது அவர் அப்படியே படிப்படியாக உழைப்பால் முன்னேற்றார். ஒரு சின்ன செய்தி சொல்றேன். உழைப்பால் உயர்ந்தோம்னா காமராஜர் 75 இறந்துட்டாரு, 76 திமுக சர்க்கார் வச்சுட்டாங்க. அப்போ சட்டமன்றம் இல்லை, சட்டமன்றத்தில் ஒரு கோட்டா வச்சு கீழே ஒரு வைரம். அப்போ எம்ஜிஆர் 77 ஆட்சிக்கு விட்டார். எம்ஜிஆர் கேட்குறாங்க, இந்த படத்தை வச்சு காமராஜ் படத்தை வச்சு என்னைய பாசம்னு கேட்டால் ஆள் பண்ணி சொல்கிறாங்க. ஒரு கல்விக்கு ஒருத்தர் படிக்காத முயற்சி பண்ணாங்க, ஒரு கரும சொன்னாங்க. ஆனால் எம்ஜிஆர் பிடிக்கல. ராஜாராமன் கூப்பிட்டு கலைஞரை கேளுங்க அப்படின்னு, கலைஞர் கேளுங்க பேர் இருக்குங்க. கலைஞர் சொன்னாங்க, இன்னைக்கு உழைப்பு உயர்வு. அந்த காமராஜர் மாதிரி உழைப்பாக உயர்ந்தாலும் இவங்க அவர் முன்னாள் நுழைவாக பெற்றவர். ஏன்னா எல்லாரும் அறிவு இருக்கலாம், ஆனால் அவருக்கு இருக்கிறது நுண்ணறிவு. எதையுமே ஆழ்ந்து செஞ்சுருவார். எந்த தொழிற்சாலை அவர் ஏன் முன்னேறாருன்னா நேர்மை, உழைப்பு நேர்மை.
சாதாரண இல்லை, நேர்மையான உழைப்பு. அதே மாதிரி எல்லாருக்கும் கொடுக்கக்கூடிய தன்மை, எல்லாத்தையும் அரவணைக்கக்கூடிய தன்மை. அப்புறம் காலத்துக்கு ஏற்ற மாதிரி அவர் தொழிலை மாற்றிட்டார். மலைக்குன்னா மலைக்குள்ளே பொட்டம் கட்டிட்டு இல்லை, அப்படியே அடுத்தடுத்து ஸ்டெப் போயிட்டா இருக்கீங்க. இன்னைக்கு வந்து மலைகளுக்கு வந்து ஏஜென்சி எடுத்து அப்புறம் ரியல் எஸ்டேட் பண்ணி அப்புறம் ஃபண்ட்ஸ் நடத்தி டூபிங் செட் நடத்தி அதுக்கு மாதிரி இப்போ இந்தியாவுக்கே நம்ம உலகத்துக்கே தேவையான மின்சாரம், அந்த மின்சாரத்தை வழங்கக்கூடிய சோலார் போட்டுட்டார். தமிழ்நாட்டுக்கு மின்சாரத்தை வழங்கக்கூடிய அளவு பெரிய சோலார் வச்சிருக்காரு. அவருடைய உழைப்பு வந்து எல்லாரும் வந்து அவருடைய உழைப்பு வந்து பாராட்டணும். அவர் வந்து நீண்ட நாள் வரணும். இருக்குன்னா நம்ம சூலூர் வியாபாரி சங்கம், சூலூர் வியாபார நண்பர்கள், நான் எல்லா நண்பர்களுக்காக எல்லாரும் ஒரு எல்லாரும் உதவி செய்கிறார். அதனால அவர் எல்லா வளமும் நலமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் பேரோடும் புகழோடும் குன்றா செல்வத்தோடு குறைவினால் வாழ்க்கை வாழ்ந்து நெடிது வாழ்ந்து நமக்கு உறுதியாக இருக்க வேண்டும் கேட்டு வாய்ப்பு. சந்திரசேகர் தனது 4வது வயதில் தாயாரை இழந்தார். மொத்தம் 9 குழந்தைகளில் இவரே மூத்த ஆண் குழந்தை. விவசாயம் செய்து வந்த இவர் தந்தையின் அளவான வருமானத்தில் சிரமப்பட்டு குடும்பம் நடந்தது. 1965 முதல் 1966 வரை பணிக்கநாடார் குடியிருப்பு ஸ்ரீ கணேசர் உயர்நிலைப் பள்ளியில் 11ஆம் வகுப்பை நிறைவு செய்து பின்பு திருச்செந்தூர் ஆதித்தனார் கலைக்கல்லூரியில் PUC படிப்பு முடித்து குடும்ப சூழ்நிலை காரணமாக மேலே படிக்க இயலாமல் பம்பாயில், அதாவது மும்பையில் தனது ஊர்க்காரரின் மளிகை கடையில் உணவோடு சேர்த்து 35 ரூபாய் மாத வருமானத்திற்கு ஊழியராக சுமார் 1 ஆண்டு காலம் பணியாற்றினார். மும்பையில் ஓராண்டு பணியாற்றியதால் ஹிந்தி பேச ஓரளவு கற்றுக்கொண்டார். அதன் பிறகு சென்னையில் தனது தாய்மாமன் P. பால்பாண்டி நாடார் திருக்கடையில் 1.5 ஆண்டுகள் பணிபுரிந்து அவர்களிடம் மாதம் ரூபாய் 60 சம்பளம் பெற்று தன் குடும்பத்திற்கு அனுப்பி வைப்பார். அந்த சமயம் அவருடைய மூத்த சகோதரிக்கு திருமணமாகி அவர்களின் குடும்பம் கோவை பாப்பம்பட்டியில் கடை வைத்திருந்தார்கள். அவர்களின் உதவியோடு அப்பநாயக்கன்பட்டியில் 1969 சிறிய மளிகை கடை ஆரம்பித்தார். கடையில் அவருக்கு உதவியாக துரைசாமி நாடாரும் சமையல் உதவிக்கு செல்வராஜும் இருந்தனர். அந்த சமயத்தில் திமுக ஆட்சி கலைஞர் தலைமையில் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அப்போது மறக்க முடியாத ஒரு சம்பவம். விவசாய சங்கத்தினர் தங்களின் விவசாயத்திற்கு இலவச மின்சாரம் வேண்டும் என்று மாட்டு வண்டி போராட்டம் நடத்தியது. 3 நாட்கள் எந்த போக்குவரத்தும் இல்லாமல் அன்றைய கோவை மாநகரை ஸ்தாபிக்க வைத்தது. அப்போது அப்பநாயக்கன்பட்டியில் காங்கிரஸ் திமுக சமமானவில் இருந்தது. திமுக கடையை திறக்கவும் காங்கிரஸ் கடையை கூட்டவும் வற்புறுத்தியதால் தனது கடையை காப்பாற்ற பலகையை வைத்து வாசலை அடைத்து தனக்கு பாதுகாப்பு தேடினார். கடையை திறந்தமைக்காக நூற்றுக்கணக்கான காங்கிரஸ்காரர்கள் கடையை முற்றுகையிட்டு கற்களை கடையின் மீது வீசி உடைக்க முயன்றனர். கடையின் மேற்கூரை ஓடுகள் நொறுங்கின. தகவல் அறிந்த சூலூர் காவல்துறையினர் ஆய்வாளரோடு சம்பவ இடத்திற்கு வந்தனர். திமுக வற்புறுத்தியதால் அனைத்து கழகக்காரர்கள் மீதும் புகார் அளிக்க நேர்ந்தது. புகாரின் விசாரணைக்காக 4 நாட்கள் அலைந்து கொண்டிருந்த சமயத்தில் தமிழக அரசு விவசாயிகளுக்கு மின்சாரத்தை இலவசமாக வழங்கும் என்று முதல்வர் கலைஞர் அறிவித்தார். வழக்குகள் அனைத்தையும் திரும்ப பெற்றார்கள். ஊருக்குள் அமைதி திரும்பியது. மக்கள் இயல்பு வாழ்க்கைக்கு வந்தார்கள். அதன் பின்னர் தான் இவரின் கடைக்கு அனைவரும் வர ஆரம்பித்தார்கள். 1969 தன் வாழ்வில் சொந்தமாக மளிகை கடை வைத்த போது முதல் நாள் விற்பனை ரூபாய் 169. இவரின் சீரிய உழைப்பு மற்றும் வாடிக்கையாளர்களை அணுகும் தன்மையால் நாளுக்கு நாள் உயர்ந்து ரூபாய் 2500 எட்டியது. அந்த கடைக்கு தான் முதலில் இவர் சரஸ்வதி ஸ்டோர்ஸ் என பெயரிட்டார். அதன் பின்னர் தனது சம்பாத்தியத்தில் முதலாக ஒரு பழைய சைக்கிளை 135 ரூபாய்க்கு வாங்கினார். அடுத்த கட்டமாக 1971 சூலூர் அரசு மருத்துவமனைக்கு எதிரில் சரஸ்வதி ஸ்டோர்ஸ் என்ற மளிகை கடை ஆரம்பிக்கப்பட்டது. அன்று முதல் உழைப்பே உயர்வை தரும் என்ற நோக்கத்தோடு கருணை கண்ணாக காலை 5 மணி முதல் இரவு 11 மணி வரை தனது கடின உழைப்பை தந்து உண்மையையும் நேர்மையையும் கடைபிடித்ததால் இவரது தொழில் மேலும் மேலும் உயர்ந்தது. அடுத்ததாக பக்கத்து கடையை வாடகைக்கு எடுத்து பாத்திர கடை ஆரம்பிக்கப்பட்டது. இவரோடு இணைந்து தொழில் நடத்த இவரின் சகோதரர்கள்
தனசேகரன் மற்றும் செல்வசேகரன் ஆகியோர் 11ஆம் வகுப்பு படிப்பை முடித்தவுடன் உதவியாக அழைத்து வரப்பட்டனர். இவரின் ஆலோசனைப்படி மூவரும் இணைந்து கடையை நடத்தி வந்தனர். 1926 உலக புகழ்பெற்ற இந்துஸ்தான் லீவர் லிமிடெட் கம்பெனியின் சோப் பேஸ்ட் போன்ற பொருட்களை விநியோகம் செய்ய கோவை ஆர்ஜி வீதியில் உள்ள முத்துமாலை அவர்களுடன் சமபங்கு விநியோக உரிமம் பெற்று சந்திரசேகரன் கோ நிறுவனம் ஆரம்பித்தார். முதல் 2023 வரை கோவை நாடார் சங்க தலைவராக சமுதாயத்திற்கு சேவை செய்யும் நோக்கத்தில் தன் அன்பினால் ஈர்க்கப்பட்ட நண்பர்களது துணையுடன் கோவை காட்ராபாத்தில் காமராஜர் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் 4 மாடி கட்டடம் 40,000 சதுரடியில் கட்டி மிகச்சிறந்த பள்ளியாக தனது தலைமையில் நடத்தி வந்துள்ளார். மேலும் 1987 தனது நண்பர்களின் ஒத்துழைப்புடன் சூலூர் வியாபாரிகள் சங்கம் என்ற group of companies. Maharaja Roofing from day one has witnessed steady progress in its venture, and today it was able to achieve this feat due to its sterling quality of products and wide range of products for varied applications. இந்த செட்டுகளை பார்க்கிறவர்களுக்கு நன்கு புரியும். Today they stand tall with a broad range tile profile roofing sheets, crimped sheets, and CLZ purlins at unmatched quality and rates. Apart from standard roofing sheets and products, Maharaja also executes customized orders for special industrial applications for different usage upon specific orders from clients, which is delivered on time. Customer care and service above all has earned its company an enviable position in this competitive market. Maharaja Roofings are very popular among all brands since it takes care to use only the best raw materials as conform to international standards such as ASTM, GRS, AS and higher standards. Apart from the modern technology used in our plant, we have experienced technical hands to execute the production at all levels along with the quality assurance wing that never compromises on its quality at every stage of production. All the roofing sheets adhere to industry standards in size and specifications along with some unique colors that is found only in Maharaja Roofing sheets in the market. CNZ purlins are made to international standards and also as per customer requirements to suit individual needs of the project. There is ample stock of raw material in almost 22 colors to meet the demands of our customers at short notice. Maharaja Roofings also sells roofing accessories like color shield screws, turbo ventilator, bridges, gutters, and erection of ultra-modern sheds for industry purpose, wedding halls, auditoriums, indoor stadiums, shuttle courts, closed swimming pools, playgrounds for children, etc. At the most cost-effective budget and with unparalleled quality, it has totally 2 full-fledged units to cater to all the customer-specific orders in Coimbatore. The first unit is commissioned only for making roofing sheets with the capacity to produce 30 tons of roofing sheets per day. The second unit is solely for fabrication and engineering work. Sheet cutting machines, which can cut to 48 feet maximum width. Crimping machine used for bending sheet in semicircle form. Purling machine both C-type and Z-type. And bending machine for bending the sheets. The second unit has the infrastructure to undertake orders that are customized to suit
The customer is housed to 33,000 square feet. It is completely automated from drawing to the end of production. Some of the facilities are nesting down using HoneyWind software for precision. Plasma cutting machine for accurate cutting. Before final inspection and transportation of the structure to the customer place for production. இன்னைக்கு இப்போ பார்க்கறது வந்து இந்த ரெகுலேட்டர் வந்து தாராவத்தில் இருக்குது. சூழல் மகாராஜா ரூஃபிங் ப்ராடக்ட் அவங்க தான் வந்து இதுக்கு அந்த மேற்கூரை போட்டுட்டு இருக்கிறாங்க. எங்களுக்கு வந்து இது 2வது முறை ரொம்ப அற்புதமாக செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஏற்கனவே பாடல் ரொம்ப திருப்தியாக இருந்தது. அதை பார்த்து போட்டு தான் இது 2வது முறைக்கு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. Maharaja also undertakes erection of mezzanine floors in office complex, factories and other establishments. They are leading authorized dealers for Puff Panel in Tamil Nadu. Maharaja Roofings in Coimbatore is proud to be associated with some of the leading projects in India today. Due to its untiring service coupled with exceptional quality that brings and a lifetime experience of joy. உள்ளூர் வியாபாரிகளின் சங்க தலைவர் வாசல்மிகு அருமை அண்ணாச்சி சந்திரசேகரன் அவர்களுடைய 75வது இனிய பிறந்த நாளுக்கு வந்திருக்கின்ற எங்களுடைய மாநில தலைவர், வணிகர்களின் இதயம், தென்னாட்டு சிங்கம், சென்னையிலே இருந்து டெல்லி பிரதமர் வரை நேரடி தொடர்பு கொண்டிருக்கின்ற எங்கள் அன்பு தலைவர் விக்ரமராஜா அவர்கள் இந்த விழாவிற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நமது அன்பு தம்பி சசிகுமார் சொன்னது போல அண்ணாச்சிக்கு நேரம் கிடைக்காது, அழைப்பு கொடுக்கவில்லை. ஆனாலும் இந்த அண்ணாச்சி 75வது பிறந்த தினத்தில் கொண்டாட வேண்டும் என்று ஏரோப்ளேன் மூலமாக வந்து இறங்கி இங்கு கலந்து கொண்டிருக்கிறார்கள். ரொம்ப சந்தோஷம். இங்கே வருகை புரிந்திருக்கின்ற நமது உள்ளூர் அரசியல் பிரமுகர்கள், உள்ளூர் வணிகர்கள் மற்றும் கோவையில் இருந்து வந்திருக்கின்ற நமது வணிகர் சொந்தங்கள் அனைவரையும் நாங்கள் சூலூர் வியாபாரி சங்கத்தினுடைய சார்பாக உங்களை அன்போடு வரவேற்கிறோம். ஈரோடு மாவட்ட தலைவர் அண்ணன் சக்திவேல் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். இன்னும் வேறு பெயர்கள் எனக்கு ஞாபகம் இல்லை. அனைவருக்கும் உங்களை அனைவரும் வருகிறது சொல்கிறோம். 40வது வணிகர் மாநாடு ஈரோட்டிலே நடக்கிறது. அந்த ஈரோட்டிலே நடக்கின்றதற்கு அண்ணாச்சி தலைமையிலே நாங்கள் ஒரு வாரமாக அந்த சக்திவேலனிடம் அங்கே சில ஆலோசனைகள் பெற்றோம். சண்முகவேலன் அவர்களுக்கு இந்த நேரத்திலே இன்னும் சிறிது கொஞ்சம் முன்னாலும் நான் காங்கேயம்பாளையத்திலிருந்து வந்து கொண்டிருக்கிறேன். மக்கள் சாலை சாலையாக சென்று கொண்டிருக்கிறார்கள். எங்கு சென்று கொண்டிருக்கிறார்கள்? உடனே கேட்கிறேன், அண்ணமார் கோயிலிலே கும்பாபிஷேகம் நடக்கிறது. பரவாயில்லை, சந்தோஷம். உடனே நான் வந்து விட்டேன். ஒரு வாரம் 10 நாட்களுக்கு பின்பு அண்ணாச்சி ஆபீஸோடு அண்ணாச்சிக்கு அடிக்கடி நான் சந்திப்பேன். அண்ணாச்சியிடம் ஒரு பின் வருகிறது. அண்ணாச்சி மொத்தம் ஒரு 39 லட்சம் எண்ணெய் கடைக்கு, திருமுருகன் அண்ணாச்சி கடைக்கு அப்படி இப்படின்னு கொண்டு வராங்க. எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு. எப்படின்னா, எந்த விசேஷம் என்றாலும் அண்ணாச்சி என்னை கூப்பிடுவார்கள், கலந்து கொள்வார்கள். அப்போ அந்த அம்மா போயிடுச்சு, உள்ள கொடுத்துச்சு. அண்ணாச்சி என்ன விசேஷம் அப்படின்னு. அண்ணாச்சி ஊர் பிரமுகர்கள் அந்த கோயிலுக்கு வந்து அன்னதானம் நடத்தணும், கொஞ்சம் பணம் கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், எவ்வளோ ஆகும் அப்படின்னு. சும்மா கொஞ்சம் கொடுங்க போதும் நாங்கள். பிறகு போய் சரி தருகிறேன் என்று போய்விட்டார்கள். பிறகு ஒரு 2 நாளுக்கு பிறகு இன்னும் 10 கொடுங்க, இன்னும் கொஞ்சம் வேணும். அண்ணாச்சி, ஐயா அந்த அன்னதானத்தை நான் ஃபுல்லாகவே போடுகிறேன். எப்படி? அந்த அன்னதானத்தை நானே போடுகிறேன் என்று 39 லட்சம் செலவு செய்து அண்ணாச்சி போட்டார்கள். காலை டிபன், மதிய உணவு, இரவு டிபன் வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதை எதற்காக சொல்கிறேன் என்றால், நமது
ஈரோடு தலைவர் அண்ணாச்சி எல்லாம் சமையல் அந்த ஈரோடு மாநாட்டுக்கு எப்படி செய்யணும் என்ன செய்யணும்னு கேட்டுக்கிட்டு இருக்கும்போது அண்ணாச்சி அவர்கள் கொழுந்து என்கின்ற ஒரு சமையல் கலைஞரை கொண்டு வர வேண்டியது செய்து மிகவும் திறமையான முறையிலே அங்கே விருந்து படைத்தார்கள். வியாபாரி சங்க வணிக சங்க பேரமைப்பு மிகவும் சிறப்பாக நடைபெற்றது. அதுதான் அண்ணாச்சி இன்று 75வது பிறந்த நாள் காணும் எங்களது சரஸ்வதி குடும்பத்தின் தலைவரும் மகாராஜா ரூபிங் ப்ராடக்ட்ஸ் மேனேஜிங் டைரக்டருமான திரு சூலூர் டி.ஆர். சந்திரசேகரன் அவர்களுக்கு எங்கள் இதயபூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களது அற்புதமான வாழ்க்கை பயணத்திலும் தொழில்துறையிலும் நீங்கள் அடைந்த வெற்றிகளை நினைத்து பெருமை கொள்கிறோம். உங்கள் கடின உழைப்பும் மூலதனமும் அனுபவமும் பலருக்கும் முன்னுதாரணமாக திகழ்ந்ததை நாங்கள் கண்டிருக்கிறோம். இவரது நேர்மைக்கும் திறமைக்கும் ஈடு இணை ஏதுமில்லை. இதற்கு சான்றாக இருப்பது எங்கள் நிறுவனத்தின் வளர்ச்சி மற்றும் அவர் உருவாக்கியுள்ள கம்பெனிகள் பல. அதற்காக இவர் இரவு பகல் பாராமல் இன்றளவு உழைத்து வருகிறார் என்பதில் நாங்கள் பெருமை கொள்கிறோம். எந்த ஒரு பொது பிரச்சனை என்றாலும் அவர் அதனை அணுகும் முறை மிகவும் நேர்த்தியாக இருக்கும். நமது அண்ணாச்சியிடம் சென்றால் நிரந்தரமாக தீர்வு கிடைக்கும் என்று அது நேர்மையானதாக இருக்கும் என்று நம்பி வருபவர்கள் பலர். பொது வாழ்வில் இவரை போன்று உழைத்தவரை நாங்கள் இதுவரை பார்த்ததில்லை. நாடார் சங்கத்தில் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இன்று அனைவரும் நிமிர்ந்து பார்க்கும் மிகப்பெரிய பள்ளியை உருவாக்கிய பெருமைக்குரியவர். அது மட்டுமல்லாமல் சூலூர் வியாபாரிகள் சங்க தலைவராக சூலூர் வியாபாரிகள் அறக்கட்டளை என்று இவ்வளவு பெரிய கட்டிடத்தை கட்டிய பெருமைக்குரியவர். இந்த கட்டிடம் எப்படி வந்தது? இதற்காக இவர் எவ்வளவு நாட்கள் கோர்ட்டிற்கு நடந்திருப்பார், எவ்வளவு வாய்தா சென்றிருப்பார் என்பது எங்களது அலுவலகத்தில் பணிபுரிந்தவர்களுக்கு மட்டுமே தெரியும். அத்தனை இடையூறுகளையும் தவிர்த்து பொடியாக்கி கலைமகள் நகர் மனைப்பிரிவுகள் அனைத்தையும் விற்று அதன் மூலம் கிடைத்த தொகையில் இவ்வளவு பெரிய கட்டிடத்தை கட்டியுள்ளார். இன்று இந்த கட்டிடத்தில் பல்வேறு சுப நிகழ்ச்சிகள் நடந்து வருமானம் ஈட்டி தருகிறது. அது மட்டுமல்லாமல் எங்களது அலுவலகத்தில் பணிபுரிபவர்களுக்கு வருடந்தோறும் இன்கிரிமெண்ட் அளித்து எங்களது உழைப்பிற்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்தவர். எந்தவித பாகுபாடின்றியும் அனைவருக்கும் போனஸ் கொடுத்து சந்தோஷப்படுத்தியவர். இவர் பொது வாழ்க்கையில் மட்டுமல்லாது இவரது குடும்ப வாழ்க்கையிலும் இவரை போன்று நாங்கள் எவரையும் பார்த்ததில்லை. இவரது பிள்ளைகள் அனைத்தும் இன்று வரை அவர் வழியில் நடந்து எங்கள் நிறுவனத்தையும் இங்கு பணிபுரிபவர்களையும் வழிநடத்தி செல்கிறார்கள். உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும், காடம்பாடி கோயில் கும்பாபிஷேக விழாவில் அனைத்து மக்களுக்கும் இவரது சொந்த செலவில் 4 நாட்கள் அன்னதானம் கொடுத்தவர். எவர் ஒருவர் வாழ்வில் முன்னேற வேண்டும் என்று வந்தாலும் அவருக்கு தகுந்தபடி ஆலோசனை கூறுவதில் இவரை போன்று எவரும் இல்லை. நான் அறிந்த அனைத்தும் அனைவரும் அறிய வேண்டும் என்று எண்ணக்கூடியவர். இத்தனை புகழுக்குரிய எங்கள் கம்பெனியின் நிர்வாக இயக்குனரின் 75வது பிறந்த தின விழா இன்று வைர விழாவாக அனைவராலும் கொண்டாடப்படுகிறது. இவர் இன்று போல் என்றும் நலமுடன் நீண்ட நாட்கள் வாழ சரஸ்வதி குரூப் ஊழியர்கள் மற்றும் அனைவர் சார்பிலும் இறைவனை வேண்டி அவர்கள் குடும்பத்தின் சார்பாக நடைபெறுகிற இந்த விழாவிலே உங்களை எல்லாம் பார்க்கும் போது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த அரிய விழாவிலே தமிழகத்தினுடைய மாநகரத்திலிருந்து வருகை புரிந்து அவர்களை வாழ்த்த வேண்டும் என்று வந்திருக்கின்ற தமிழ்நாடு வணிக சங்கங்களுடைய பேரமைப்பினுடைய தலைவரும் வணிகருடைய காவலரும் தென்பாண்டி சிங்கமும் எங்களுடைய அண்ணன் ஏ விக்ரமராஜா அவர்கள் வந்திருக்கிறது சிறப்பாக இருக்கிறது. இந்த மண்டபம் பத்தாது, அதை போல அழைப்புகள் கொடுத்து அழைத்திருந்தாலும் இந்த அரங்கம் சரிதானா என்று நான் யோசித்த போது யாரையும் தொலைபேசி மூலமாக அழைத்த போது
நீங்கள் வந்திருப்பதை பார்க்கும்போது மகிழ்ச்சியாக இருக்கிறது. படிக்க நாடாத குடியிருப்பில் பிறந்து இங்கே சூலூரில் இப்பொழுது வணிகம் செய்து அப்பநாயக்கம்பட்டியை தவழ்ந்து இப்பொழுது இந்த சூலூருக்கு பெருமை சேர்த்திருக்கின்ற எங்களுடைய அண்ணாச்சியுடைய வளர்ச்சி சகோதரர் சொன்னதை போல உழைப்பால் உயர்ந்த உத்தவர். இவருடைய வணிகம் சார்ந்ததை தாண்டி பல்வேறு பொதுநல அமைப்புகளுக்கும் சமுதாய சொந்தங்களுக்கும் வணிகர்களுக்கும் அவர்கள் வழிகாட்டிய முறைகள் வித்தியாசமானவை. நாங்கள் எல்லாம் அவர்களோடு பணிபுரிந்தாலும் கூட அவருடைய எண்ணங்கள் போல் வாழ்வது மிகவும் கடினமாக இருந்தாலும் அதை பின்பற்றி வாழ்கிற அந்த வாக்கியத்தை நினைத்து பெருமைப்படுகிறோம். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் அவர்கள் மளிகை கடையில் ஆரம்பித்து ரியல் எஸ்டேட், இப்பொழுது சோலார், அப்படி பல்வேறு தொழில்களை சென்றாலும் கூட நான் ஒரு வார்த்தை சொல்லி அமர ஆசைப்படுகிறேன். ரியல் எஸ்டேட் தொழிலில் கொடிகட்டி பறந்த போது எங்களுடைய ஒத்தக்கால் மன்றம் பகுதியில் போர்ட் நகர் என்ற ஒரு 60 ஏக்கர் நிலத்தை எங்களிடம் வாங்க வந்திருந்தார்கள். அப்பொழுது நான் அவர்களுக்கு அந்த 60 ஏக்கரை இடத்தை வாங்கியிருந்தாலும் கூட எங்களால் அதை தொடர்ந்து செய்ய முடியாத காரணத்தினால் அண்ணாச்சி அவர்களிடம் பேசினோம். பேசும்போது 10 லட்சம் ரூபாய் நாங்கள் கொள்முதல் போட்டாலும் கூட கடைசியாக அந்த இடத்துக்காரர்களிடம் அவர்களிடம் 500 ரூபாய் கொடுப்பதற்கு கூட எங்களிடம் பணம் இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் எங்களுடைய உறவினர் மூலமாக அண்ணாச்சி அவர்கள் தொடர்பு கொண்ட போது அவர்கள் அதை வாங்குவதற்கு தயாராக வந்து அவர்களுடைய சகோதரர்களோடு அங்கே அந்த இடத்தை வாங்க வந்தார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் ஒரு நேரம் அங்கே இருக்கிற அந்த வணிகத்தினுடைய காரணமாக அங்கே இடத்துக்காரரை செல்வதற்காக நான் ஒரு காரிலே செல்ல வேண்டியது இருந்தது. அந்த காருக்கு கூட பணம் கொடுக்க முடியாத அந்த நேரத்தில் நான் ஒரு வாடகை டாக்ஸி எடுத்துக்கொண்டு நான் அந்த புளியப்பட்டி என்ற பகுதிக்கு நான் சென்று விட்டு வந்து விட்டேன். அங்கே இருந்து வரும்போது இந்த சூலூர் பகுதியில் அண்ணாச்சியுடைய அலுவலகத்திற்கு வந்தபோது பணத்தை அண்ணாச்சியிடம் கேட்டபோது கண்டிஷனோடு ஒரு வார்த்தை சொன்னார்கள். அது என்னுடைய வாழ்க்கை உயர்வதற்கு ஒரு உகந்தமான வார்த்தையாக அது பட்ட காரணத்தினால் நான் இன்று அந்த துறையிலே இப்பொழுது எத்தனை கார் வைத்திருந்தாலும் கூட அந்த காருக்கு வாடகை கொடுக்க முடியாத நேரத்தில் அழகாக எடுத்துரைத்த அந்த அண்ணாச்சியை நான் தலைவணங்குகிறேன். அதே போல அவர்கள் செய்த அந்த போர்ட் நகர் அந்த இடத்தினுடைய இதை செய்யும் போது ரோடு கான்ட்ராக்ட் எனக்கு கொடுத்தார்கள். முதலாக ஒரு தொழிலில், ஒரு மளிகையில், ஒரு மாற்று தொழில் ரியல் எஸ்டேட்டை செய்தவர்கள் ஒரு கான்ட்ராக்ட் என்ற ஒரு ஒப்பந்தத்தை அண்ணாச்சி கொடுத்த போது அதிலே கிடைத்த பணத்தில் நான் முதலாக 11,200 ரூபாய் கொடுத்து ஒரு மப்பட் வாங்கினேன் என்பதை நினைக்கும் போது நெகிழ்ச்சியாக இருக்கிறது. இப்படிப்பட்ட அருமையான ஆலோசனைகளை உங்களை போன்ற பல்வேறு துறை சார்ந்தவர்களுக்கும் ஆட்டாவில் வந்து 6 மணிக்கு இறங்குறாரு. 6 மணிக்கு இறங்கி முடிஞ்சோன்னா நேராக உள்துறை அமைச்சர் நேரு பார்க்கணும் ஒரு அப்பாயின்மெண்ட். அந்த அப்பாயின்மெண்ட்டுக்கு தகவல் கொடுக்குறாரு. அந்த தகவலுக்காக அண்ணா மார்க்கெட் பிரச்சனைக்காக உள்துறை அமைச்சர் போய் பார்க்குறோம். அந்த பிரச்சனையிலிருந்து இன்னைக்கு 1 வருஷம் தாண்டி 1 வருஷ காலம் அந்த மார்க்கெட்டில் இன்னும் குழப்பத்தனை நடத்தணும் அப்படிங்கிறதுக்கு முதல் காரணமே வந்து என்னன்னு கேட்டா எங்க அண்ணாச்சியுடைய அந்த ஒரு ஒத்துழைப்பு தான். நீங்க போங்க நான் வர்றேன் அப்படின்னு சொல்லி போட்டு தன்னுடைய ஃபிளைட் டிக்கெட் போட்டாச்சு. அப் அண்ட் டவுன் ஃபிளைட் டிக்கெட் 10,000 ரூபாய் செலவு பண்ணியாச்சு, போயாச்சு, வந்தாச்சு, அந்த காரியத்தை நடத்தி தந்தாரு. அதுக்காக இந்த பாராட்டு விழாவில் உங்களுக்கு மனமாற ஹஜ்ஜுக்கு போயிருந்த நேரத்தில் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா போன பிறந்தநாள் விழாவுக்கு நான் ஹஜ்ஜில் இருக்கிறேன் மக்கா மதீனாவில். அங்கே இருந்து அண்ணாச்சிக்கு ஒரு வாழ்த்து சொன்னேன். அண்ணாச்சி உங்க பிறந்த நாளுக்கு நீங்க எங்க இருக்கீங்க? மக்கா மதீனாவில் இருக்காங்க. அண்ணாச்சி உங்க பிறந்த நாளுக்கு நான் ஒரு வாழ்த்து சொல்றேன். நான் இங்க வந்து அவங்கள்ட்ட எந்த புனிதத்தலம் இருக்குதோ அந்த இடத்துல நான் வேண்டி நான் சொல்றேன். இன்னைக்கு என்னுடைய தம்பி அப்துல் சமத் அங்க இருக்காரு. இந்த நிகழ்ச்சி முடியும் தருவாயில் அவர்கிட்ட அந்த வாழ்த்து செய்தி சொல்லி அவரும் வந்து அந்த வாழ்த்து கூறுவார்கள். அப்படியாக நம்முடைய வாழ்க்கையிலே ஏறக்குறைய 3/4 நூற்றாண்டை கடந்து இங்கே நம்மூர் வீட்டில் இருக்கும் ஐயா சூலூர் டி.ஆர். சந்திரசேகரனார் அவருடைய விழாவிற்கு வந்திருக்கும் மாநில தலைவர் உள்ளிட்ட அனைவருக்கும் ஈரோடு மாவட்டத்தின் சார்பாக எனது வணக்கங்களை தெரிவித்துள்ளது. எனக்கு ஒரு 15 ஆண்டு காலமாக தான் ஐயா அவர்கள் அறிமுகம். நான் அந்த வணிக சங்கத்தில் இணைஞ்சதுக்கு அப்புறம் தான் ஐயாவை தெரியும். அவரோட ரொம்ப நெருக்கமாக இருந்தது எங்களுடைய ஈரோடு
மாவட்டத்தில் மாநில மாநாடு நடந்த பொழுது அப்போ கூட மாநாட்டை சிக்கனமாக நடத்தணும், பகல் நேரம் நடத்தலாம், கொஞ்சம் உணவு பந்தலை எல்லாம் சுருக்கமாக பண்ணலாம்னு சொல்லி தலைவர்கள்ட்ட சொல்லும் பொழுது நான் இன்னும் கொஞ்சம் விரிவாக செய்யணும், ஈரோடு மாவட்டத்தில் உணவுகளில் சிறப்பாக கவனம் செலுத்தணும் அப்படிங்கிறதுல. ஏன்னா ஈரோடு மாவட்டம் சங்கத்தில் ரொம்ப வலுவானாங்க, 52 இணக்க சங்கங்களை கொண்டிருந்தாலும் கூட பொருளாதாரத்தில் கொஞ்சம் பின்தங்கி தான் இருக்கிறோம். அந்த பயத்தில் நான் ஐயா மண்டல தலைவர் அவர்கிட்ட சொன்னேன், தலைவர்லாம் இப்படி சொல்கிறாங்க, ஆனால் கொஞ்சம் விரிவாக செய்யணும் அப்படின்னு. நீ செய்யப்பா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாநாட்டுக்கு 2 நாள் முன்னாடியே வந்து உணவு கூடத்துக்கு முன்னாடி சேர் போட்டு ரோட்டில் உட்காந்துட்டேன். அந்த மாதிரி ஒரு உழைப்பை தனக்கு முன்னுதாரணமாக கொண்டிருக்கின்ற அவரை வாழ்த்துவதற்கு எனக்கு வயதில்லை, வணங்குகிறேன்.